எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே மனசார ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு ரொம்பவும் சிம்பிளான மெத்தடில் கேக் தாங்க செய்ய போகிறோம். இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு மிஷினோ அந்த பீட்டரு ஓவன் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லைங்க. வெறும் இட்லி குண்டா மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோம்லங்க, அதே டேஸ்ட்லேயே கண்டிப்பாக செய்ய முடியுங்க. இதை எப்படி பண்ணுறது, எப்படி பண்ணால் வரும்ன்ற டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான ரெக்வஸ்ட்டுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கேக் செய்யறதுக்காக இந்த கப்பில் பாதின்ற அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. 2 முட்டை ரூம் டெம்பரேச்சர் முட்டையாக இருக்க மாதிரி பார்த்துங்க. ஃப்ரிட்ஜிலலாம் வச்சுட்டு எடுக்காதீங்க. ஒரு வேளை ஃப்ரிட்ஜில் இருந்தால் வெளியே கொஞ்சம் நேரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாங்க. இதில் 2 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் உப்புங்க. இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்தால் போதுங்க. இது நல்லா கட்டியாக வரணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்தால் போதுங்க. மிக்சியில் ஒரேடியாக அரைக்காதீங்க நண்பா. ஒரேடியாக அரைச்சோன்னா மிக்சி ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அரைச்சி எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்னஸில் இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேங்க. அதில் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலுங்க. இது காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, நார்மல் பாலாக இருந்தாலும் ஓகேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலுங்க. நான் ரீஃபண்ட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்குங்க. தேவையான அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்தோன்னா நம்ம போடுற அளவை விட இன்னும் டபுளாக கிடைக்குங்க. இது மைதா மாவு. அதே கப்பில் சக்கரை சேர்த்த அளவை விட ஒரே ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணும்போது எதுவுமே ஒட்டாத மாதிரி தாங்க இருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஓரளவுக்கு ஒட்டி வர ஆரம்பிச்சிடும். இது மாவுலாம் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. கட்டி மாவோட பதமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது மாவுலாம் தனியாக எல்லா இதுலேயும் ஒட்டி இருக்கும். அதெல்லாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. கட்டியான இதுவும் மாவு இருக்கக்கூடாதுங்க. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா அதையும் நல்லா உடச்சி இது மாதிரி பண்ணி எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க. நல்லா பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீமினஸ் ஸ்டேஜில் இருக்குங்க. ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க. என்கிட்ட பட்டர் ஷீட்லாம் எதுவும் கிடையாதுங்க. என்கிட்ட வீட்டில் ஒரு A4 ஷீட் பேப்பர் இருந்துச்சு. அதனால் இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பட்டர் ஷீட் இருந்தால் அது சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. கேக் 5 ரூபா கேக் பேக்கெட்லலாம் வாங்கினோன்னா அது வெறுமனே வாயில் கடிச்சு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் அப்படி சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. எந்த பாத்திரத்தில் கட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் திருப்பி வச்சுட்டு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. அப்படி விட்டால் தான் நம்ம மாவை லாஸ்ட்டாக செஞ்சு எடுக்கும் போது அதுலேயும் கேக் ஒட்டாமல் நம்ம எடுக்கும் போதே சாஃப்டாக வந்துடுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லாமே மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ இந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். இது பார்க்கும் போதே எடுக்கும் போதே அந்த அளவுக்கு க்ரீமினஸாக எவ்வளோ பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியுங்க. இது எல்லாமே இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது பாத்திரத்துலலாம் நல்லா ஒட்டியிருக்குங்க. அது எல்லாமே வலிச்சு நல்லா சேர்த்து எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லா மாவும் வலிச்சு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்து இந்த மாதிரி எடுக்கும் போது பாதின்ற அளவுக்கு தாங்க இந்த பாத்திரத்தில் இருக்கும். லாஸ்ட்டாக வெந்து வரும்போது இதை விட டபுளாக கிடச்சிருக்கோங்க. நான் ஒரு இட்லி குண்டா எடுத்திருக்கேங்க. அதுக்கு கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வைப்போம்லங்க, அதை நான் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட நார்மலாக இந்த மாதிரி உள்ளே வைக்கிற ஸ்டாண்டு அது மாதிரி இருந்தால் எடுத்துக்கங்க. என்கிட்ட அது இல்லைங்க. அதனால் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோங்க அந்த மாவை உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். உள்ளே வைக்கும்போது கண்டிப்பாக ரொம்பவும் கேர்ஃபுல்லாக பண்ணிங்க. இட்லி குண்டா அது லைட்டில் சைட்லலாம் சூடாக இருக்குங்க. அதனால் பார்த்து ரொம்ப பத்திரமா பண்ணிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் இதை வச்சுக்கிட்டேன். இது வெந்து வரதுக்கு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் கண்டிப்பாக ஆகுங்க. அடுப்பை கண்டிப்பாக மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சு பண்ணோன்னா இதில் நம்ம தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கலைங்க. நார்மலாக இப்படி வச்சு பண்ணுறதுனால ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோன்னா வீடு ஃபுல்லாக புகையாக ஆரம்பிச்சிடுங்க. அதனால் கண்டிப்பாக மீடியமான ஃப்ளேமில் வச்சு தாங்க பண்ணணும். கத்தியில் குத்தி பார்க்கும்போது ஒரு வேளை எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வெந்துச்சுன்ட்டு அர்த்தங்க. ஒரு வேளை லாஸ்ட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணி 45 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு வேளை வேகலைன்னா அதுக்குள்ளே கண்டிப்பாக வெந்துருங்க. அப்படி வேகாமல் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக அந்த இட்லி குண்டாவை தனியாக எடுத்து வச்சுருங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு அது சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டால் போதுங்க. ஒரு வேளை அப்படி வரலைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். வேகாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பர்ஃபெக்டாக கிடச்சிடுங்க. லாஸ்ட்டாக சைடில் மட்டும் கத்தியை வச்சு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு மேலே தட்டினா போதுங்க, வந்துடும். கையில் எடுத்து பார்க்கும் போதே அவ்வளோ சாஃப்ட்னஸில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் கூட ஃபஸ்ட் டைம் செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வருமா வராதா அப்படிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக பர்ஃபெக்டான செய்ய முடியுங்க. இதே மெத்தட்லேயே பார்த்து பண்ணுங்க, கண்டிப்பாக செஞ்சிடலாங்க.
அவ்வளோதாங்க. கையில் எடுத்து பார்க்கும்போதே அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸாக சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம பட்டர் ஷீட்டா சரிங்க, அந்த ஏஃபார் ஷீட் மேலே எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோங்களாங்க, அதனால் நம்ம மேலே அப்படியே எடுத்த உடனே நைஸாக அப்படியே வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட வெனிலா கேக் ரெடி ஆகிடுச்சு. எத்தனை பேர் ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு நிஜமாவே தெரியலங்க. அப்படி ஃபுல்லாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒரு ரெட் கலர் ஆர்ட்டை மட்டும் கொடுத்துருப்பாங்க நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.